ஈரான் மீதான போரை நிறுத்து என்ற முழக்கத்தோடு பல்வேறு அமைப்புகள் முன்னெடுத்திருக்கும் இந்த மனித சங்கிலி போராட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து தோழர்களுக்கும் மக்கள் மன்றத்தின் சார்பாக வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தோழர்களே, உலக ரவுடி, உலகத்திற்கே நாட்டாமை செய்கின்ற அமெரிக்கா எதற்காக தொடர்ந்து போர்களை திணித்து வருகிறது என்பது ஒரு முக்கியமான கேள்வி. ட்ரம்ப் கூறுகிறார், இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஒழிக்க இந்த போர் அவசியம் என்கிறார். மற்றும் ஒரு சிலர் என்ன கருதுகிறார்கள் என்றால், இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அவருடைய கதை நாறுது, அந்த கோப்புகள் பாலியல் வக்கிரங்களை அம்பலப்படுத்துகிறது, அதனால் அதை மறைப்பதற்காக அதை நடத்துகிறார் என்று ஒரு சிலர் கருதுகிறார்கள். ஆனால் முதன்மையான காரணம் என்ன என்று நாம் பார்த்தோமானால், வரலாறு நெடுக்கு நாம் பார்ப்பது என்னவென்றால், அமெரிக்கா என்ன செய்கிறது? தொடர்ந்து பல நாடுகளில் மூக்கை நுழைக்கிறது. அந்த நாடுகள் மீது பொருளாதார தடைகளை விதிக்கிறது. அந்த நாடு நலிவடைகிறது. நலிவடைந்த பின்னர் அங்கு பொம்மை அரசாங்கங்களை நிறுவுகிறது. பொம்மை அரசாங்கங்களை நிறுவிய பிறகு அங்கு உள்ள வளங்களை கொள்ளையடிக்கிறது. இது நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். யாரெல்லாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களோ அவர்களை கொலை செய்கிறது. ஆலண்டே, சிலி நாட்டு ஆலண்டேவை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கு செம்பு சுரங்கங்கள், அந்த செம்பு சுரங்கங்களை குறிவைத்தது. ஆலண்டே எதிர்த்தார், ஆலண்டே கொலை செய்யப்பட்டார். சமீபத்தில் பார்த்தோம், கடாஃபி எப்படி கொலை செய்யப்பட்டார், சதாம் ஹுசேன் எப்படி கொலை செய்யப்பட்டார், இப்படி தொடர்ச்சியாக இன்று வெனிசுலா. ஆனால் உண்மையில் தோழர்களே, இஸ்லாமிய தீவிரவாதத்தை வளர்த்தது அமெரிக்கா. ஒசாமா பின் லேடனை வளர்த்தது அமெரிக்கா, சதாம் ஹுசேனை வளர்த்தது அமெரிக்கா. ஆக இஸ்லாமிய தீவிரவாதத்தை வளர்த்தது அமெரிக்கா, அதை மறந்துவிட முடியாது. ஆகையால் இந்த அமெரிக்கா என்பது ஒரு ஏகாதிபத்திய அரசு. புரட்சியாளர் லெனின் கூறுவார், முதலாளித்துவத்தின் உச்சம் ஏகாதிபத்தியம். நாம் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமானால், அமெரிக்கா நமக்கு தேவையான அடிப்படையான பொருட்களை எல்லாம் உற்பத்தி செய்வது கிடையாது. நமக்கு அன்றாடம் தேவைப்படுவதையெல்லாம் என்ன செய்கிறது என்றால், பிற நாடுகளிடம் ஒப்படைக்கிறது, அவுட்சோர்சிங் செய்கிறது. அந்த நாட்டில் முக்கியமாக உற்பத்தியாவது ஆயுதங்கள் தான். அதனால்தான் போர் நடக்கும் பொழுது சொல்கிறார்கள், இதை யார் தீர்மானிக்கிறார் என்றால் அந்த இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் என்று பின்னாடி இயங்குகின்ற, அதாவது அமெரிக்கா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் என்று இருந்தது தோழர்களே. அந்த துறைக்கு பெயர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ். இப்போ என்ன தெரியுமா, அதற்கு பெயரை மாற்றி வைத்திருக்கிறார்கள், டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார். அப்படி என்றால் எந்த அளவுக்கு போர்வெறி பிடித்து அலைகிறது அமெரிக்கா என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும் தோழர்களே. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் என்றால் பாதுகாப்பு அமைச்சகம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் என்றால் அது போருக்கான அமைச்சகம். அப்போ ஒரு துறை போரை நிகழ்த்துவதற்கென்றே இருக்கிறது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தோழர்களே. அந்த அளவுக்கு அது வெறி பிடித்து அலைகிறது. இப்படி இந்த வளங்களை கொள்ளையடிப்பது, அதை எதிர்ப்பவர்களை எல்லாம் போட்டு தள்ளுவது. பொதுவாக நான் பார்த்தது வரைக்கும் மிகப்பெரிய போராளியாக உயிர் நீத்தவர்கள் எல்லாம் கம்யூனிஸ்டுகளை தான் பார்த்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய காலகட்டத்தில் இஸ்லாமிய தலைவர்கள் தங்கள் உயிரை துச்சமாக நினைத்து, அதாவது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, இது அமெரிக்காவுடைய பழக்கம்தான். இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் சரணடையும் நேரம், அந்த நேரத்தில் நாகசாகி ஹிரோஷிமா மீது அணுகுண்டை போட்டு அணுகுண்டை டெஸ்ட் பண்ணணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். அணுகுண்டை டெஸ்ட் பண்ணணும், ஆயுதங்கள்லாம் ஃபிட்டாக இருக்கா, தயாராக இருக்கா அப்படின்னு. பின்னாடி இருக்கிற அந்த அணு உற்பத்தி செய்கிற, அந்த ஆயுதங்களை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலைகள் கொடுக்கிற நெருக்கடிகள், அதன் காரணமாகத்தான் இது போன்ற செயல்களில் தொடர்ந்து அமெரிக்கா ஈடுபட்டு வருகிறது. அதுபோல் ஈரான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருந்த நேரத்தில் அதனுடைய சுப்ரீம் லீடர், உச்சகட்ட தலைவர், அந்த தலைவரை கொன்றது. ஆனால் அதன் பிறகு வந்த தலைவர் சொல்கிறார், மிக அருமையான ஒரு வாதம் தோழர்களே. இன்று எனக்கு நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிறீங்க, அணு ஆயுதம் போட்டு மனித குலத்தை கொன்றது யார்?
அமெரிக்கா தானே. அப்ப அமெரிக்கா அணு ஆயுதம் வைத்துக் கொள்ளலாமா? முதலில் அமெரிக்காவை நிராயுதபாணியாக்குங்கள் என்று சொன்னார். உண்மையிலேயே வியப்பு, மெய் சிலிர்க்க வைத்தது அந்த வரிகள். தோழர்களே, ஏன் போரை முடிக்க முடியாது? இப்ப சொல்றாங்க அமெரிக்கா போரை நிறுத்துன்னு நம்ம கேட்டா கூட எப்படி முடிக்கலான்ற யோசனையில தான் இருக்கு. மாட்டிச்சு அமெரிக்கா, எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. ஈரான் ஒரு சாதாரண நாடு தானே, காசாவை போன்றது தானே, இங்கேயும் லட்சக்கணக்கான பேரை கொல்லலாம். இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ஒப்பந்தம், காசாவை நான் பிடிக்கிறேன், காசாவில் பல ரிசார்ட்டுகளை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று இருவருக்கும் ஒப்பந்தம். தொடர்களே, இப்படி கனவு கொண்டிருந்த அமெரிக்காவுக்கு ஈரான் இப்படி எதிர்த்து அடிக்கும், திருப்பி அடிக்கும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. ஈரான் நடத்துவது தற்காப்புக்கான போர், அதை நாம் குறை சொல்ல முடியாது. தொடர்களே, ஒரு போரில் வெற்றி பெற வேண்டுமானால் ஆயுத பலம் மட்டும் இருந்தால் போதாது, யுக்திகளை கையாள வேண்டும். ஈரான் யுக்திகளை கையாளுகிறது. அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் என்ற அந்த நீரினை தனது கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொண்டது. தொடர்களே, எடுத்துக்கொண்டது. இரண்டாவது, அது செய்த மிகப்பெரிய யுக்தி. அமெரிக்கா என்ன நினைத்தது, இருக்கிற வளைகுடா நாடுகள்லாம் நம்மளுடைய இராணுவ தளங்களை நிறுவிவிட்டால் அந்த வளைகுடா நாடுகள் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும், நம்ம பக்கத்தில் இருக்கிற நாடுகள் மீதெல்லாம் எளிதாக தாக்குதல் நடத்தலாம் என்று கற்பனை செய்து கொண்டிருந்தது. ஆனால் வளைகுடா நாடுகளுக்கு அது எதிராக திரும்பி விட்டது. தேவைதான் வளைகுடா நாடுகளுக்கு. இஸ்லாமிய நாடுகள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஈரான் பக்கம் நின்றிருக்க வேண்டுமா? இல்லையா? ஆனால் அவை அனைத்தும் சொகுசான வாழ்க்கை என்ன செய்ததுன்னா, இஸ்ரேலினுடைய பெகாசஸ், ரெட் வுல்ஃப், ப்ளூ வுல்ஃப், இப்படி எத்தனையோ ஆப்புகள், சாஃப்ட்வேர்கள், தொழில்நுட்பங்கள், இவை அனைத்தும் சொந்த நாட்டு மக்களை உளவு பார்ப்பதற்காக இஸ்ரேல் இந்த நாடுகளுக்கு, இந்த வளைகுடா நாடுகளுக்கு வழங்கியது. என்ன நினைத்தார்கள் அந்த மன்னர்கள், ஷேக்குகள் தெரியுமா? இது போதும் நம் நாட்டு மக்களை உளவு பார்ப்பதற்கு, இது போதும் நாம் ஆட்சி நிம்மதியாக செய்வதற்கு, சொந்த நாட்டு மக்களை உளவு பார்ப்பதற்கு அதை பயன்படுத்தினார்கள். தோழர்களே, அதனால் இன்று வளைகுடா நாடு முழுக்க இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அடிமை நாடுகளாக மாறியது. ஆனால் இன்று ஈரான் கிளீனா செக் வச்சிருச்சு. ஒழுங்கா ஈரான் வைக்கும் நிபந்தனைகள் 3 தான். அந்த இராணுவ தளங்கள் உள்ள அமெரிக்க அம்பாசிடர்கள் எல்லாரையும் அனுப்பு, இராணுவ வீரர்களை அனுப்பிவிடு, 30 நாட்களுக்குள் அனுப்ப வேண்டும், 60 நாட்களுக்குள் ஈரான் மீது உள்ள பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும். ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. எங்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு இழப்பீடு கொடு, அவ்வளவுதான். நீ சர்வதேச சட்டங்களை மதித்தாலே போதுமானதை. தொடர்களே, இது ஒன்றும் ஈரான் கேட்பது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. இதை அமெரிக்கா எளிதாக செய்யலாம். உலக நாடுகள் இதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஆக இன்றைக்கு நமக்கு மகிழ்ச்சி அளிக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, அமெரிக்கா மட்டுமே ஒற்றை துருவமாக இந்த உலக நாடுகளை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தது. சோசியலிசம் மலர்ந்து விடக்கூடாது, கம்யூனிசம் மலர்ந்து விடக்கூடாது, அது தலை தூக்கி விடக்கூடாது என்பதற்காக தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை, பல்வேறு தலைவர்களை போட்டு வந்த அமெரிக்காவிற்கு இன்று எதிர்பாராத விதமாக சீனா சப்போர்ட் பண்ணுது, ரஷ்யா சப்போர்ட் பண்ணுது. அவர்கள் இன்டெலிஜென்ஸ், உளவு, இங்கே கரெக்டாக இங்கே அடிக்கணும்னு கொடுக்குறாங்க. யோசித்து பாருங்கள் தோழர்களே, ட்ரோன்கள் ஒரு தொழில்நுட்பம், மனித குலத்திற்கு எப்படி உதவி செய்ய வேண்டும். ருவாண்டாவில் செய்கிறாங்க, ருவாண்டாவில் பண்ணுறாங்க. அந்த ருவாண்டா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏழை நாடு. அங்கே போக்குவரத்து வசதிகள் கிடையாது, சாலைகள் கிடையாது. அப்போ அங்கே ருவாண்டா எப்படி ட்ரோனை பயன்படுத்துகிறது என்றால், மருந்துகளை சப்ளை செய்வதற்கு ட்ரோனை பயன்படுத்துகிறது. இதை கேட்க எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படி அல்லவா இருக்க வேண்டும் தொழில்நுட்பம். மக்களுக்கு உழைக்கும், மக்களுக்கு உதவி செய்யும் வகையில் அல்லவா இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஒட்டுமொத்த தொழில்நுட்பமும் இன்று மனித குலத்தை அழிப்பதற்கு பயன்படுகிறது. தோழர்களே, கிளாடை யூஸ் பண்ண அப்படின்னு ட்ரம்ப் சொல்றார். கிளாட், ஆனால் அதை உருவாக்கி ஆந்த்ரோபிக் நிறுவனம் சொல்கிறது நாங்கள் அதற்கு அனுமதி வழங்கவில்லை என்று சொல்கிறது. இப்படி நிலவரம் இருக்கிறது தோழர்களே. எனக்கு முன்பு பேசிய தோழர்கள் பல்வேறு வரலாற்று விஷயங்களை சொன்னார்கள். ஆனால் அணிசேரா கொள்கையை நேரு கடைபிடித்தார். அந்த அணிசேரா கொள்கை என்பதனுடைய உண்மையான அர்த்தத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அணிசேரா என்பது பொருள் என்னவென்றால், நாடுகள் சண்டை போட்டுக் கொண்டு இருக்கட்டும், நாம் வேடிக்கை எந்த பக்கமும் சேராமல் இருப்பது என்று பொருள் அல்ல.
என்னுடைய நாடு இறையாண்மை மிக்க நாடு. நான் சொந்தமாக முடிவெடுப்பேன். எந்த பக்கம் சேர வேண்டும் என்பதை நான் சுதந்திரமாக முடிவெடுப்பேன் என்பதுதான் அதனுடைய உண்மையான பொருள் தொடர்களே. ஆனால் இன்றைய நிலைமை எப்படி இருக்கிறது? அமெரிக்கா சொன்னா பெட்ரோல் வாங்கணும், ரஷ்யாட்ட வாங்க வேணான்னு சொன்னா நிறுத்தணும். இதுவா இறையாண்மை? மோடி இறையாண்மையை காலில் போட்டு, நம் நாட்டு இறையாண்மையை ட்ரம்ப் காலில் போட்டு மிதித்து கொண்டிருக்கிறார். இவர் போய் எல்லாரையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறார். கேவலமாக இருக்கிறது தோழர்களே மோடி செய்வது. உண்மையிலேயே இந்தியாவை அனாதையாக நடுத்தெருவில் விட போறார் மோடி. அதுதான் நடக்க போகிறது. அடுத்தடுத்து பண மதிப்பிழப்பாக இருக்கட்டும், கொரோனா காலத்திலாக இருக்கட்டும், எந்த எச்சரிக்கையும் விடாமல் இந்த உழைக்கும் மக்கள் படும் வேதனைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட எதற்காக உழைக்கும் மக்கள் இங்கே நிற்கணும்? பழங்குடி மக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். பழங்குடி மக்களுக்கு இந்த போர்னாலெல்லாம் எந்த பாதிப்பும் கிடையாது. அவங்க விறகு வச்சுக்கிட்டு எப்பொழுதும் விறகை வைத்து கொண்டு தான் சமைப்பவர்கள். இந்த கேஸ் சிலிண்டரும் கிடையாது, எதுவும் இல்லை தோழர்களே. அவர்களுக்கு ஒன்றும் இதனால் பாதிப்பு கிடையாது. ஆனால் பாதிப்பில்லை என்றாலும், யார் ஒருவருக்கு பாதிப்பு என்றாலும் அது நமக்கான பாதிப்பு அப்படின்ற உணர்வோடு தான் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் தோழர்களே. நாம் இதனை கொரோனா காலத்தில் புரிந்து கொண்டோம். நான் பத்திரமா வீட்டுக்குள்ள பத்திரமா இருந்துட்டேன், நான் பாதுகாப்பா இருந்துருவேன் அப்படின்ற எண்ணத்தை எல்லாம் கொரோனா ஒழித்தது. அந்த உணர்வோடு எங்கு தான் சேகுவேரா சொன்னார், அநீதி எங்கு நடந்தாலும் அநீதிகளை எதிர்த்து நில், அநீதிகளை எதிர்த்து வெகுண்டெழுவானால் நீயும் எனது தோழனே என்று சொன்னார் தோழர்களே. அதை நாம் பின்பற்ற வேண்டும். கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.